டியர் ஃபாலோவர்ஸ், நடந்து வருகின்ற உலக கிண்ணம் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எல்லோருக்கும் மத்தியிலேயே அவர்களுடைய ஃபேவரைட் அணி வெற்றி பெற்றிருக்கின்றன, அடுத்த சுற்றுக்கு சென்று கொண்டிருக்கின்றதா என்ற ஒரு விடயம் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டிகளில் யார் யார் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், என்ன வகையான சுவாரஸ்யங்கள் அமைந்திருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை பார்ப்போம். நேற்றைய தினம் பிரான்ஸ் நோர்வே அணிக்கு எதிராக 4-1 என்ற ரீதியில் வெற்றி பெற்றிருந்தது. உண்மையிலேயே பிரான்சினுடைய மிக முக்கியமான பிளேயர் என்று சொல்வார்கள் உஸ்மான் டெம்ப்ளே 3 கோல்களை அடித்திருந்தார் 32 நிமிடங்களுக்குள். இது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகின்றது. அதே சமயம் உஸ்மான் டெம்ப்ளேயை பொறுத்தளவுக்கு நடந்து வருகின்ற உலக கிண்ண போட்டிகளில் எந்த ஒரு கோல்களையும் அடிக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார். அவர்தான் கடந்த 2 வருடங்களாக பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணியினுடைய மிக முக்கியமான கீ பிளேயராக இருந்து கொண்டிருக்கின்றார். 2 முறையும் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் சாம்பியன் லீக்கை கைப்பற்றியிருந்தது. அதே போன்று கடந்த முறை பலன் டியார் என்று சொல்வார்கள், ஃபுட்பாலிலேயே அதி உயர் விருதை கைப்பற்றியவரும் அவர்தான். அதே சமயம் நோர்வேயினுடைய மிக முக்கியமான பிளேயர் எரிக் ஹாலண்ட் இந்த விடயத்தை பற்றி மிக பிரஸ் மீட்டில் சொல்லியிருப்பார். அதாவது பிரான்சுக்கே வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன, அவர்கள் சிறந்த அணியாக இருக்கின்றார்கள், இந்த முறை உலக கிண்ணத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுக்கே இருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை வெளிப்படையாக சொல்லியிருப்பார். அந்த விடயமும் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டே இருந்தன. அதே போன்று மற்றொரு போட்டியும் நடைபெற்றிருந்தது. கேப் வெர்டே அணிக்கு எதிரான போட்டியில் சவுதி அரேபியா போட்டியினை சமநிலையில் முடிவடைந்திருக்கின்றது. போட்டியில் எதுவித கோல்களும் அடிக்கப்படாமல் முடிவடைந்திருக்கின்றன. உண்மையிலே 5 லட்சம் மக்கள் தொகையினை கொண்ட இந்த கேப் வெர்டே இவ்வளவு சிறப்பாக விளையாடுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது எல்லோருக்கும் மத்தியில். அப்படி ஒரு விளையாட்டை அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறைதான் அவர்களுக்கு ஃபுட்பால் உலக கிண்ணத்தில் முதல் தடவையாக பங்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. அந்த வாய்ப்பை கனகச்சிதமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் ஸ்பெயினுக்கு எதிரான போட்டியினையும் அப்படியே முடித்திருந்தார்கள், போட்டியின் சமநிலையில் முடித்திருந்தார்கள். அதே போன்று சவுதி அரேபியாவுக்கு எதிரான போட்டியிலையும் சமநிலையில் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அந்த கோல் கீப்பருடைய பேர் மற்றும் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் பல லட்சம் கணக்கான ஃபாலோவர்ஸ்களால் நிரம்பி வழிகின்றன என்ற ஒரு விடயம் அண்மைய சில நாட்களாக எல்லோருக்குமே தெரிந்த ஒரு சம்பவமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று மற்றும் ஒரு போட்டியும் இடம்பெற்றிருந்தது நேற்றைய தினம். பொதுவாக ஸ்பெயின் அணிக்கு எதிரான போட்டி, உருகுவே அணிக்கு எதிரான போட்டியினை 1-0 என்ற ரீதியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. மற்றும் ஒரு போட்டியில் செனகல் ஈராக்குக்கு எதிராக 5-0 என்ற ரீதியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. பெல்ஜியம் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியினை 5-1 என்ற ரீதியில் வெற்றியுடன் முடித்திருக்கின்றது. ஈரான் மற்றும் எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டி 1-1 என்ற ரீதியில் முடிவடைந்திருக்கின்றன, சமநிலையில் முடிவடைந்திருக்கின்றன. நடந்து வருகின்ற உலகக்கிண்ண போட்டிகளில் அரபி கிளப்புகள், அதாவது அரபு நாடுகளுடைய விளையாட்டுகளை ஒப்பிடும்போது மொரோக்கோ மற்றும் ஈரான் அணிகள் தான் மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றன. மொரோக்கோ ஏற்கனவே தகுதி பெற்றுவிட்டது. அதே சமயம் ஈரான் நடந்த 3 போட்டிகளையுமே சமநிலையில் முடித்திருக்கின்றது. அதாவது வெற்றியும் பெறவில்லை, தோல்வியும் அடையவில்லை. அவர்களுக்கும் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. நேற்று முன்தினம் நடந்த போட்டியில் ஜெர்மனிக்கு ஈக்குவடோர் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருந்தது. 2-1 என்ற ரீதியில் அந்த போட்டியினை முடித்திருந்தது ஈக்குவடோருடைய ஜனாதிபதி அடுத்த நாளை ஈக்குவடோர் மக்களுக்கு பொது விடுமுறை தினமாக மாற்றியிருந்தார். வரலாற்றிலேயே ஒரு சிறந்த அணிக்கு எதிராக ஈக்குவடோர் பெற்ற வெற்றி என்ற விடயத்தை கொண்டாடுவதற்காக அவர் அந்த விடயத்தை மாற்றியிருந்தார். உண்மையிலே சிறந்த விடயங்கள். சிறிய அணிகள் மிகப்பெரிய அணிகளுக்கு அதிர்ச்சியினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டியில் கானா இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியினை சமநிலையில் முடிவடைத்திருந்தது. அதே போன்று கேப் வெர்டே ஸ்பெயினுக்கு அணிக்கு எதிரான போட்டியினை சமநிலையில் முடிவடைத்திருந்தது. அதே போன்று நேற்று ஈக்குவடோர் ஜெர்மனிக்கு எதிராக 2-1 என்ற ரீதியில் வெற்றி பெற்றிருந்தது. இப்படி எல்லா நாடுகளுமே உண்மையிலே ஒரு சிறந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றன. இனிவரும் நாட்கள் அடுத்த சுற்றை நோக்கி நகரப் போகின்றன. அடுத்த சுற்றில் யார் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள், அடுத்த சுற்று நொக் அவுட் ஆக மாறி இருக்கின்றது. வெற்றி பெறுபவர் உள்ளே, தோல்வியோட வெளியே என்ற ஒரு ரீதியில் தான் அடுத்த சுற்று நடைபெறப் போகின்றது. தற்போது நடைபெற்று வருகின்ற போட்டிகள் லீக் தொடர்கள். ஆகவே வெற்றி அடைந்தாலோ அல்லது தோல்வி அடைந்தாலோ அவர்களுக்கு மற்றும் ஒரு வாய்ப்புகளும் இருக்கின்றன. வெற்றி பெறக்கூடிய அணிகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன, தோல்வியடையக்கூடிய அணிகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இனிவரும் நாட்களில் அவ்வாறில்லை. இனிவரும் நாட்களில் நடக்கப் போகின்ற போட்டிகள் வெற்றி அல்லது தோல்வி, ஒன்று உள்ளே அல்லது வெளியே என்ற ஒரு ரீதியில் தான் நடைபெறப் போகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த சுற்றுகளில் யார் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள், அதுக்கு அடுத்த சுற்றுகளுக்கு யார் யார் தகுதி பெறப் போகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தோடு இனிவரும் நாட்களில் தொடராக இந்த ஃபுட்பால் தொடர்பான அப்டேட்களோடு இணைந்திருப்பதற்கு காத்திருக்கின்றேன். தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.